ஹாய். இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணலாம். இந்த நெல்லிக்காய் வந்து நான் உப்பில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து குழந்தைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பீட்ரூட்டில் மிக்ஸ் பண்ணி பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ரேராக தான் இங்கே கிடைக்கும். அதனால் உப்பில் போட்டு வச்சுருக்கேன் நான். இதை வந்து எடுத்து திருவி வச்சுக்கலாம். திருவிட்டு பீட்ரூட்டோடு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் திருவுறதை காட்டுறேன். இது இப்போ ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம நிறைய போடக்கூடாது. நிறைய போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 பீஸ் மட்டும் எடுத்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ஃப்ரை பண்ணலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லாவும் இருக்கும் அது பீட்ரூட். அது ஒரு 2-3 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா திருவிக்கணும். இப்படி தான் வரும். நான் பீட்ரூட் திருவுனால அந்த கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு பீட்ரூட்லாம் திருவிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நெல்லிக்காவை திருவிக்கலாம். பாருங்க, நான் திருவிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கடுகு, இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வரமிளகாய் பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் வந்து இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, இந்த நெல்லிக்காய் சேர்க்கணும். அப்படியே சேர்க்கலாம். இதுலேயே இப்போ நல்லா அதை வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக போட்டுக்கலாம். இதில் தேங்காய் துருவெல்லாம் போட வேண்டாம். குழந்தைங்க என்ன தேங்காய் துருவி போட்டாலாம் சாப்பிட மாட்டாங்க. இதில் தேங்காயெலாம் வேண்டாம். நான் இப்படி பாருங்களேன், இதில் தெரியவே சுத்தமாக. நீங்கள் இது போட்டிருக்கீங்களான்னு தெரியாது, நெல்லிக்காய் போட்டிருக்கீங்களான்னு தெரியாது குழந்தைங்களுக்கு. இது இப்படியே கொடுக்கலாம். இதில் கேரட்டும் பண்ணலாம். நீங்கள் கேரட்லையும் இப்படி பண்ணலாம். அதேமாதிரி முட்டை பொரியல் பண்ணுறோம்ல, முட்டை பொரியலையும் போட்டு வெங்காயத்தோடு இந்த நெல்லிக்காயும் போட்டு வதக்கி முட்டையும் போட்டு கொடுத்தா ஒன்றும் தெரியாது. இது மாதிரி நீங்கள் நிறைய மெத்தடு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டு முட்டையிலெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை மூட வேண்டாம், அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா மூடணுன்னா ரொம்ப மாதிரி சொதன்னு ஆயிரும், இந்த மாதிரி கெட்டியாயிரும். இந்த மாதிரி உதிரியாக வராது உங்களுக்கு. மூடாமல் இருந்தால், மூடாமல் வச்சா தான் நல்லாயிருக்கும். இன்னும் மூடணுன்னா தண்ணி அதுலேருந்து வெளியில் நிறைய இதாயிரும். அதனால் இப்படியே வேக வைக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். அது இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரையாக வேண்டாம், கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னா மூடி போட்டு மட்டும் மூடி வைங்க. அதில் இருக்க தண்ணி மட்டும் போதும் நம்மளுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குங்க பாருங்கள். சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்க. என்ன நல்லா பார்த்துட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பீட்ரூட் வந்து ஒரு மாதிரியா ரொம்ப பழசாச்சுன்னு நறுக்கு என்ன அது எவ்வளோ தான் வெந்தாலும் நறுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து
பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.